அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற போட்டுடலாம். இது தனியாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் 1 கிலோ சங்கரா மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மீன்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டி தான் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெந்தயம் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 200 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்புக்கே ஒரு தனி சுவை கிடைக்கும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ நாட்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதக்குனதுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம். இதோட நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிஞ்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்புல தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன மாங்காவை துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இந்த குழம்புல சேர்த்துடலாம். மீன் குழம்புல மாங்காய் சேர்க்கும்போது அது கூடுதல் சுவை கொடுக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை குழம்புல சேர்த்துடலாம். மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப அடிக்கடி கிளறி விடக்கூடாது. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.